கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதி செவ்வாய் பகவான். யோகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி மற்றும் திரிகோணாதிபதி அவங்க யோகாதிபதியாக வருவாங்க. கடகராசி என்பவர்களுக்கு 5க்கும் 10 குடையவர். அவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோண பலம் பெறப்போகிறார். இது இந்த ஒரு 40 நாள் கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயத்திலையும் ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த செவ்வாய் பேஜ் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது. சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நிறைய கடகராசி என்பவர்கள் இப்போ புலம்புறது என்னென்னா, எனக்கு வேலை போயிடுச்சு சார், வேலை இல்லை சார், வேலையில் நெருக்கடி சார், வேலையில் பிரச்சனை சார், வேலை நிப்பாட்டிட்டாங்க சார், இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பட்டம், பதவி, வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே ஆட்சி பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதுதான் அங்கே ஒரு பெரிய விசேஷம். ரெண்டாவது யோகாதிபதி. யோகாதிபதினா ஒரு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உனக்கு வேலையை கொடுத்தாகணும். வேலை மாறணும்னு நினச்சிங்க, வேலை மாற்றத்தை கொடுத்தே ஆகணும். ஒரு ப்ரமோஷன் வரணும்னா ப்ரமோஷன் வந்தே ஆகணும். ஒரு சம்பள உயர்வு வரணும்னா சம்பளம் உயர்வு வந்தே ஆகணும். அது வேறு வகையில் கொடுக்கலாம், அவ்வளோதான். தவிர கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்கள், இந்த அஷ்டம சனியில் எவ்வளோ ஏமாந்துருப்பீங்க, எவ்வளோ பணம் விரயமாக இருக்கும், சம்பாதிச்சதெல்லாம் நிறைய பேர் இழந்துட்டாங்க. அதெல்லாம் சொன்னால் அப்படி ரத்த கண்ணீர் வரும். சில பேர்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. அவங்க வருத்தப்பட்டு சொல்லும்போது கூட சரி சார் என்ன பண்ணுறது, என் நேரம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த கடகராசியோடைய பெரிய ஒரு இயல்பே. நம்மளுக்கே வருத்தமாக இருக்கும், என்னடா இவ்வளோ லட்சம் நஷ்டங்கிறாங்களே, கொஞ்சம் பெரிய மன வருத்தம் எதுவுமே இல்லையே, என்ன சார் பண்ணுறது, மனசு வருத்தப்பட்டு எதாவது நடக்க போதா, அடுத்தது நம்ம போய் பார்ப்போம், அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி திருப்பி பழைய மாதிரி ஓடக்கூடியவர்கள் தான் அந்த கடகராசி என்பது. அது உடல் ரீதியான பாதிப்பு இருந்தவங்களும் இருக்காங்க, பொருளாதார ரீதியான பாதிப்பு இருந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 40 நாள். இந்த 40 நாளில் தொழிலில் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். தேடி வரக்கூடிய நேரம்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அதுவாக வரும்ல சார், வெயிட் பண்ணுவோம் சார், வந்தால் தான் எல்லாம் செய்வேன்ல சார் அப்படின்னு. அது மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அது பின்னாடி ஓடணும். இந்த காலகட்டத்தில் நிறைய பிஸ்னஸ் சான்சஸ்லாம் வரும், அதை எடுத்துக்கங்க. நிறைய கடகராசி என்பதுன்னா ஏற்கனவே நிறைய கடன்லாம் இருக்கிறதுனால, பிரச்சனைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் போய் பண்ணணுமா சார், இதெல்லாம் செய்யணுமா சார், திருப்பி எங்கேயா மாட்டிக்கிட்டா, அந்த மாதிரி யோசிக்காமல், நீங்கள் பின்னாடி யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் அதிக முதலீடு செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது வச்சுங்க, இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுங்க, டாக்டரை பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போனீங்கன்னா இந்த டைம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. பூர்வீகத்தில் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குற. 4ஆம் இடம் சொல்லுக்கு வீடு, வண்டி, வாகனம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம் அதுக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கடகராசி என்பது யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ, ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கையில் பணமும் இல்லைன்னு பின்னாடியே அதையும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக உடல்நலத்தில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போய் ஒரு வாட்டி செக்கப் போனீங்க அப்படின்னா
பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நல்லா டெவலப் ஆகிருக்கு, உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் யாரெல்லாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அது தவிர யாரெல்லாம் உணவு சார்ந்த துறையில் இருக்காங்களோ, இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணுன்னா, இந்த 40 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய இந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றி அடையக்கூடிய நேரம், காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். யாரெல்லாம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்களாம் காதலில் நிறைய தோல்விகள் இல்லை வீட்டில் நெருக்கடிகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு, முக்கியமாக பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐபிஎஸ்ஸு, ஆர்மி, நேவி, இந்த சம்மந்தமான வேலைகளில் சேரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், அதில் ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரம், அதில் சம்பாதிக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மூல திரிகோணம் பலம் பெற்று ஆட்சி பெற்று யோகாதிபதியாக கடகராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சில பிளான் பண்ணுங்கள், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை யோசிங்க, அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கீங்க, ஆனால் இந்த ஒரு 40 நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால்போல தசாபதி தந்தால்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் திசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.